Hello student, welcome to Sri Education Tamil. Class 10th பயிற்சி 1.1ல fourth sum பார்க்கலாம். A equal to 5,6, B equal to 4, 5, 6, C equal to 5, 6, 7 எனில் A cross A equal to B cross B intersection C cross C என காட்டுக. தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் A cross A equal to B cross B intersection C cross C இதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு A cross C எடுத்துக்கலாம். A என்ன 5,6 கிராஸ் 5,6. இப்போ இதை கார்ட்டீசியன் முறையில் பார்க்கலாம். 5,5 5,6 6,5 6,6. இது என்னது A கிராஸ் A. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு B கிராஸ் B பார்க்கலாமா? B எது 4,5,6 கிராஸ் 4, 5, 6. இதை பிரிக்கலாமா? 4,4 4,5 4,6. அடுத்தது 5,4 5,5. அடுத்தது 5,6 6,4 6,5 6,6. இது B கிராஸ் B பா. அடுத்தது C கிராஸ் C பார்க்கலாம். C கிராஸ் C என்ன 5,6,7. எடுத்து எழுதலாமா? 5,5 5,6 5,7. அடுத்தது 6,5 6,6 6,7 6,5 6,6 6,7. அடுத்தது 7,5 இங்கெல்லாம் கமா போட்டுருங்கப்பா. 7,6 7,7. இப்போ C கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C அது பார்க்கணும். இது இருக்கட்டும்ப்பா, எடுத்து எழுதணும்ல. ஸோ B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C. B கிராஸ் Bக்கும் C கிராஸ் Cக்கும் பொதுவான உறுப்பு தான் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ 5,5 இருக்கா? இல்லை, அப்போ இது கிடையாது. 5,6 இருக்கு. 5,6 5,7 இல்லப்பா. 6,5 இருக்கு. அடுத்தது 6,6 இருக்கா? இருக்கு. அப்புறம் 6,7 இல்ல. 7,5 இல்ல. 7,6 இருக்காப்பா? இல்ல. 7,7 கிடையாது. இப்போ 5,6 6,5 6,6 சாரிப்பா 5,5 இருக்கு. இதுதான் கிடையாது. 4,5 4,6 5,4 5,5.
இது ஆக்சுவலாக 5,5 5,6 6,5 6,6. இப்போ இது ரெண்டுமே A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C ரெண்டு எல்லாமே சமமாக தான் இருக்கும். கரெக்டாக இதே தான் A கிராஸ் Aக்கு வரும். அப்போ A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C என நிரூபிக்கப்பட்டது. ஃபோர்த் சம் அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.